ஐயா, அடியேன் சண்முகநாதன். ஒரு சின்ன உதவி. இந்த மெய் விளக்கே விளக்கல்லால் அப்படின்றதுக்கு சரவணானந்த சுவாமிகள் ஒரு விளக்கு எழுதியிருக்காங்க இல்லையா? அது எந்த புக்கு? அந்த புக்கு பிடிஎஃப் ஆன்லைனில் இருக்கும். மெய் விளக்கு பொய் விளக்கு இந்த உடம்பு, ஆனால் முன்னோர் முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி அது கிடைக்குங்களா ஐயா? அற்பெருஞ்சோதி தயவையா, வந்தனமையா, வந்தனம். தாங்கள் சொல்லும் அந்த பாடலுக்கு நமது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த் அவர்கள் பெரும்பாலான புத்தகங்களில் அதை குறிப்பிட்டிருக்காருங்க. அது ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு அந்த புத்தகத்துக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு அது ஒரே ஒரு எடிஷனாக தான் வந்தது. அது இப்போ வந்து அந்த காப்பி யாருக்கிட்டும் இல்லை. அது திருப்பி ரீஎடிஷனும் பண்ணலை. அந்த புத்தகத்துக்கு பேரே மெய் தான். அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே சாமி இந்த பாடலுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இது அநேகமாக உங்களுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த புத்தகம் இப்போ பிரதிகள் இல்லைங்க ஐயா. இன்னும் இப்போ திண்டுக்கல்ல அதை விற்கிற ஸோ அந்த இதில் வந்து கூட அவர் காலம் அடக்கமாயிட்டார். அதனால் இப்போ புத்தக விற்பனை இப்போது தற்சமயத்துக்கு போடுறதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தற்சமயத்துக்கு. அது இப்போதைக்கு அந்த புத்தகம் இல்லைங்க ஐயா. தங்களுக்கு அநேகமாக தெரியும். அப்படி கொஞ்சம் விளக்கமாக தேவைப்படுகிறது, பிறருக்கும் உதவும்னா தாங்கள் விரும்பினால் அதற்கு தனியாக பதிவு செய்து தங்களுக்கு ஆடியோ அனுப்புகிறேன் ஐயா. நன்றி. வந்தனம் வந்தனம். ஐயா, அருட்பெருஞ்சோதியா. எனக்கு கொஞ்சம் ஏகதேசமாக அந்த விளக்கம் தெரியுங்க. நீங்கள் தங்கள் விளக்கத்தையும் குறிப்பாக ஒரு 2 to 3 நிமிஷத்தில் பதிஞ்சா நல்லாயிருக்கும். அடியேன் புரிந்தவரை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த புக்கு அப்படின்னு என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியல. அந்த புக்கும் இப்போ அடியேன் கையில் இல்லை, இன்னொரு வீட்டில் இடத்துல இருக்குது. மெய் விளக்கே விளக்கில்லை என்றார் மேலும். இதுக்கு முன் வந்த எல்லா ஞானிகளும் இறைவன் தான் மெய் விளக்கு என்று சொன்னார்கள். சொல்லிட்டு இந்த உடம்பு பொய் அப்படின்ட்டு உடம்பை விட்டு முக்தி அடைஞ்சிட்டாங்க. அது அவர்கள் குறிப்பிடும் முக்தி. நானும் இந்த பொய் விளக்கு என்று பொங்கி உட்பழுகின்றேன்னா, நான் வந்து இந்த பொய் விளக்கு அப்படின்றது இந்த உடம்பு தான் சன்மார்க்கத்திற்கு முதல் சாதனம். இதுதான், இதுக்குள்ளே தான் இறைவன் விளங்குகிறாரு. இதுதான் உட்பொங்கி வழிகின்றேன், ஒரு புதுமை என்றோ மற்ற அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். தங்கள் விளக்கத்தையும் சரவணானந்த சுவாமிகள் அடிவிட்டு கொடுத்தால் நன்றாக இருக்கும் ஐயா. தயவு. சரிங்க ஐயா. இப்போ அனல் பெருமான் அந்த பாடல் வரிகளை நம்ம பார்ப்போம். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை, மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன், ஓர் புதுமையன்றே. செய்விளக்கும் புகழுடைய சன்னனக நண்பர்களே, சப்பக்கேளீர் நெய் விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது என் சந்நிதியின் முன்னே. அற்பெரும் ஜோதி தயவையா, வந்தனமையா. இந்த பாடல்ல 2 சொற்கள் முக்கியமானவை. மெய் விளக்கு, பொய் விளக்கு. மெய் விளக்கு என்பது கடவுளுடைய அகநிலையை சொல்லுவது, அதாவது அருள் விளக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பது. இது கடவுளுடைய அகநிலை. பொய் விளக்கு என்பது புறத்தது, அதாவது இந்த உடல். ஆக மெய் விளக்கு என்பது அருள்நிலை, பொய் விளக்கு என்பது புறத்தே இருப்பது. சரி, முன்னோர் வந்து மெய்விளக்கே விளக்கு அல்லால்
வேறு விளக்கு இல்லை அப்படின்னு மேலோர்னா முந்தைய சமய மத யோக மார்க்கங்களில் சொல்லப்பட்டு வந்த சித்தர்கள், முத்தர்கள், சத்திய ஞானிகள், யோகிகள் எல்லோருமே அந்த சத்தியம் அல்லது மெய் அல்லது இயற்கை உண்மை ஆகிய கடவுள் தான் உண்மையான விளக்கு, அதுதான் அருள் விளக்கு. அந்த அருள் விளக்கை நாம் சென்று அடைய வேண்டும், அதோடு ஐக்கியமாகிட வேண்டும் அப்படின்னு கருதினார்கள். அதற்கான மார்க்கங்களை வகுத்து தானும் சென்று அடைந்து காட்டி பின்னிருப்பவர்களும் உலகத்தவர்களும் அதை கடைபிடிப்பதற்கான ஏட்டில் வரைந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சரி, இந்த அவங்க முந்தைய சத்திய ஞானிகள் இந்த மெய் அப்படின்னாலே சத்தியம் அல்லது உண்மை, இது கடவுளை குறிக்கிறது. அதாவது கடவுள் மட்டும்தான், அதாவது அகநிலையிலே மறைந்து இருக்கின்ற அந்த ஆண்டவர் மட்டும்தான் உண்மையான விளக்கு, அவர்தான் உண்மை. ஆக நம்ம அனாதி காலமாகவே நம்ம பிறப்பு இறப்பு என்கின்ற பிறவி சூழலிலே சிக்கி, கர்மாவிலே சிக்கி தொடர்ந்து இன்ப துன்பத்தை அனுபவித்து வருகின்றோம் என்பதை அவர்கள் ஆன்ம நிலையிலிருந்து அந்த பிறப்பிறப்பு துன்பங்களை எல்லாம் மெய்யாகவே கண்டார்கள். ஆக இந்த புற உலக வாழ்க்கைக்காக நமக்கு வந்துள்ள இந்த உடல், உயிர், மனம் இதையெல்லாம் கடந்து விட்டால்தான் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலிலிருந்து நாம் தப்பிக்க முடியும், கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியும். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டே அப்படின்னு மணிக்க வாசகர் சொல்ற மாதிரி இந்த கண்மமலம், மாயாமலம், ஆணவமலம் ஆகிய 3 மலங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாதவர்களாய், மேலும் அந்த உடல்நிலை உயிர்நிலை எல்லாம் கடந்து சென்று உள் இருக்கின்ற மெய்ப்பொருளை, மெய் விளக்கை சென்று அடைய வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான அதிதீவிர முயற்சி செய்து அந்த மெய் ஆகிய ஜோதியிலே கலந்து விட்டார்கள். இதுதான் முன்னோர்களுடைய முடிவு. அந்த நிலையை தான் முக்தி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது முக்தி என்பது மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. முக்தி அடைந்தவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. மீண்டும் அவர்கள் உடல் எடுக்க மாட்டார்கள். உலகத்திலே உடல் உயிர் வாழ்வுக்கு திரும்ப வராத ஒரு நிலை தான் முக்தி நிலை. இதுதான் முடிவான நிலை. இந்த நிலை வேண்டுமானால் நாம் தீவிரமான முயற்சி, பக்தி மார்க்கமோ யோக மார்க்கமோ மற்ற எந்த மார்க்கத்திலாவது சென்று அந்த இறைவனோடு, இறைவனுடைய ஜோதியில், இறைவனுடைய திருவடியில் ஐக்கியப்பட்டு விட வேண்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட அபயம் வேண்டி வேண்டி ஆண்டவரையே நினைத்து நினைத்து அந்த மெய்ப்பொருள் ஜோதியிலே கலந்து விடுவதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்துதான் தானும் மற்றவர்களும் கடைபிடிப்பதற்கான பலவிதமான சன்மார்க்கங்களை வழங்கியிருந்தார்கள். இதுகாரம். சரி, இப்போ வள்ளல் பெருமான் இங்கே ஒரு புதிய கருத்து சொல்றாரு. இந்த கருத்து முன்பு எப்பொழுதும் வெளிப்படாத ஒரு கருத்து. அது என்னன்னா, இந்த விளக்கு அப்படின்னு இந்த உடம்பையும் வள்ளல் பெருமான் விளக்குன்றார். ஆனா முந்தி இருந்த ஞானிகள் விளக்குன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலை அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன் வள்ளல் பெருமான் பொய்யுடல் அப்படின்னு சொல்லாம பொய் விளக்கு என்பே அதிலேயே ஒரு அதிசுக்குமமாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த உடம்பையும் விளக்கு அப்படின்றார். இந்த உடல் என்கின்ற விளக்கு இல்லை என்றால் இறைவனை எப்படி அடைய முடியும்? இறைவனை எப்படி கருத முடியும்? இந்த மனித தேகம் ஆகிய இந்த பௌதிக உடம்பு கிடைக்கவில்லை என்றால், இப்போ ஆடு மாடு கோழி பன்றி மீன் இவையெல்லாம் மனித பிறவி கிடைத்த பிறகுத்தான் அதுக்கு மனம் என்ற ஒரு கருவி கிடைக்கிறது. அந்த மனம் கூட
நூற்றுக்கணக்கான மனித பிறவிகளை கடந்த பிறகுதான் அது மெய்ப்பொருளை உணருகின்ற ஒரு கனிவு நிலைக்கு வருகிறது. ஆக இந்த உடல் மிக மிக அவசியமாகிறது. உடல் வேண்டாம், இந்த உடல் வாழ்வு தான் பெரிய பெரிய சிக்கலை உண்டு பண்ணுகின்றது அப்படி என்று கருதியவர்களுக்கு கூட இந்த பௌதிக உடல் தேவைப்படுகிறது. அந்த உண்மையை மறுக்க முடியாது. கடவுளோடு சென்று ஐக்கியமாக வேண்டும் என்று கருதுவதற்கும் அதற்கான முயற்சி செய்வதற்கும் அந்த மார்க்கத்தில் தீவிர முயற்சி செய்வதற்கும் அதிகாரம் இந்த உடல் தேவைப்படுகிறது அல்லவா? உடல் பௌதிக உடல் என்ற ஒன்று இல்லை என்றால் மனம் என்ற ஒன்று இருக்காது. மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் இறைவனை கருதுதல் கூடாது, மெய்ப்பொருளை உணருதல் கூடாது. அப்படி உணர்தல் முடியும்னா மற்ற ஜீவராசிகளும் அந்த நிலை அடைஞ்சிருமே. ஆகையினால இந்த உடலும் தேவை, மனமும் தேவை, உயிர் என்கின்ற உயிர் உணர்வு நிலையும் தேவை. இது இருந்தால்தான் இறைவனை கருத முடியும், நினைக்க முடியும், இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். ஆக இந்த உடல் தேவை. ஆக இந்த உடல் என்பது ஒரு விளக்கு அப்படின்றார். இந்த விளக்கில் இந்த விளக்கு என்கின்ற வீட்டுக்குள்ள 5 பல்ப் எரியுது. அதுதான் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல். ஆக இந்த 5 விளக்குகளை கொண்ட இந்த ஒரு வீடு அவசியம் தேவைப்படுகிறது. இது இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. ஆன்மாவை பற்றியும் விசாரிக்க முடியாது, அதற்கு காரணமாக இருக்கிற மெய்ப்பொருளை பற்றியும் விசாரிக்க முடியாது. ஆக உடல் வாழ்வு, உயிர் வாழ்க்கை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனால்தான் இந்த உடலையே ஒரு விளக்கு என்கின்றார். இந்த உடல் கிடைச்சாதான் நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரண விளக்குகளும் நம்ம எரிய ஆரம்பிக்கும். ஆக இந்த விளக்குகள் ஐம்புலன், அது 5 விளக்குகள். அதற்கு மேலாக இருக்கின்ற மனம் என்கின்ற ஒரு பகுத்தறிவு விளக்கு. இதெல்லாம் மனித தேகம் இருந்தாதான் சரி. ஆனால் முன்னோர்கள் இந்த உடலை பெற்றுக்கொண்டு அந்த முக்தி அடையும் வரைதான் இந்த தேகம் தேவை, அதற்கு மேல் இதனுடைய தாட்சண்யம் தேவையில்லை என்று முடிவு செய்தார்கள். இங்கேதான் பிரச்சனை அப்படின்றாரு வள்ளலார். இந்த ஒரு உண்மையை இறைவனே வள்ளலாருக்கு உணர்த்துகின்றார். இந்த ஒரு இதெல்லாம் ரகசியம்லாம் வள்ளல் பெருமான் மூலம் ஒரு சொல் மூலம் வெளிப்படுகிறது. அந்த சொல் என்னன்னா அனகம். அனகம் என்ற சொல் தமிழ் தோன்றிய காலத்திலே உண்டாகி இருந்தாலும் அதற்கு சுத்த சன்மார்க்கத்தில் இப்பொழுது வள்ளலார் மூலம் வெளிப்படுகின்ற பூரணமான உண்மையான உண்மை வெளிப்படவில்லை. ஆனால் முன்பு அனகம் என்ற சொல்லுக்கு அகம் அல்லாதது அப்படின்ற பொருளும் இருந்தது, புல்லுருவி என்ற ஒரு பொருளும் இருந்தது, கடவுள் என்ற ஒரு பொருளும் இருந்தது. ஆனால் அந்த பொருளெல்லாம் பூரண விளக்கத்தை தரவில்லை. சுத்த சன்மார்க்கத்தில் தான் வள்ளலார் மூலமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினால் இந்த உண்மை வெளிப்பட்டது. இந்த அனகம்ன்ற ஒரு வார்த்தையில் அடங்கிறது. அதாவது இந்த உலகம் என்பது அகம் புறம் என்ற 2 நிலைகளால் ஆனது. புறம் என்ற ஒரு நிலை இல்லை என்றால், அதாவது இந்த பிரபஞ்ச விளக்கம் அனாதி காலமாக இது சதா இயக்கத்தில் விளக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இது கடவுளுடைய புறநிலையே அல்லாது கடவுளுக்கு அந்நியம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் மிக மிக ஒரு அற்புதம். இது மொத்தம் சேர்த்து தான் அருட்பெருஞ்சோதி உலகம். அதான் வள்ளல் பெருமான் முடிவா தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்தது அகிலமாம் அன்பாம். நம் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சமும் சரி, இதற்கு அதீதத்தில் இதை இயக்கி கொண்டிருக்கின்ற மகா காரண பொருளாகிய அந்த அருள் நிலையும் சரி, அருள் விளக்கும் சரி, அது அகம், அதனுடைய விளக்கமாக இருப்பதுதான் இந்த பிரபஞ்ச இயக்கம். இந்த பிரபஞ்ச விளக்கம் இல்லை என்றால்
அந்த அக மெய்ப்பொருளை பற்றி உணர்ந்து கொள்ளவே முடியாது. அந்த அகநிலை உண்மை என்றால் இந்த புறநிலையானது உண்மையினுடைய இடையறாத ஒரு விளக்கம் என்கின்றார் சுவாமி சரவானந்தா அவர்கள். ஆக இயற்கை உண்மை ஒன்று இருக்கிறது என்றது அதனுடைய பிரயோஜனத்தை, அதனுடைய பயனை, அதனுடைய நன்மையை எப்படி நாம் அனுபவபூர்வமாக ஒரு ஆன்மா மூலம் அந்த இன்பத்தை அனுபவிப்பது என்றால், இயற்கை விளக்கம் ஆகிய இந்த பிரபஞ்ச வெளிப்பாடு இல்லை என்றால் அந்த அகநிலையில் இருக்கின்ற இயற்கை உண்மையாகிய பொருள் இருந்தும் இல்லாதது போல்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனாலே அது அந்த கடவுள் என்கின்ற அகநிலை இருந்தும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். அதனாலே பிரயோஜனம் எதுவும் கிடையாது. ஒரு இயற்கையில் உள்ள ஒரு அமைப்பு என்னன்னா, உண்மை என்பது ஒரு பக்கம், அந்த உண்மையின் விளக்கம் என்பது மறுபக்கம். இதுதான் கடவுளுடைய நிலை. இந்த ஒரு உண்மையை வச்சுதான் கடவுள் என்ற சொல்லே ஆதியிலே தமிழ் இனத்திலே ஞானசித்தர்கள் ஏற்படுத்தினார்கள். கட என்பது கடநிலை, அதாவது புறநிலை. அதில் கூட க ங ச ஞ டா என்ற 5 எழுத்துக்களின் முதல் 2 எழுத்துக்கள் க ட, அதை சுருக்கித்தான் 5 எழுத்தை சுருக்கித்தான் கட என்று சொன்னார்கள். அதாவது இந்த உலகமானது பூதங்களிலால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூத அணுக்களின் ஒரு கூட்டு தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சமாக நமக்கு சதா விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இது உண்மையிலிருந்து தான் இந்த இவ்வளவும் வெளிப்படுது. ஆக இந்த பிரபஞ்சம் என்பது கடவுளுடைய 5 சக்தியில பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோக சக்தி, அருட்சக்தி, இதனுடைய சக்தியினாலையும் கடவுளுடைய திருநடனம் என்கின்ற ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவது என்பது இயற்கையினுடைய விளக்கம். ஆக இந்த அகம் இயல் உண்மை அப்படின்னா, புறம் என்பது அவருடைய தவிர்க்க முடியாத செயல் விளக்கமாகும். இந்த பிரபஞ்சம் என்பது தவிர்க்க முடியாத செயல் விளக்கமாகும். ஆக இறைவனுடைய இயலும் செயலும் தான் கடவுளுடைய அருள், கடவுளுடைய தன்மை ஆகிய அருள் என்கின்ற இயலும் அருள் செயலும் தான் இந்த இடையறாத பிரபஞ்ச இயக்கமாக சர்வ சதா காலமும் விளங்கி கொண்டே இருக்கிறது. ஆனாலே இது கடவுளுக்கு அந்நியம் அல்ல. இந்த புறத்தில் நாம் காணுகின்ற பிரபஞ்சம் என்பது பொற்சபை அப்படிங்கிற வள்ளலார். இது பொன்னம்பல ஜோதி. இந்த மகா பிரபஞ்சமே பொற்சபையால் ஆனது. ஆனால் நம் கண்ணுக்கு அந்த ஜோதியாக தெரியாமல் அதனுடைய மாற்ற தோற்ற உலகமாக நமக்கு தெரியும். அதாவது ஐஞ்சக்தி ஐந்தொழிலாலே வெவ்வேறு அண்டங்கள், கோள்கள், பிண்டங்கள், பண்டங்கள், உடல்கள், உடல் வடிவங்கள், இப்படி இன்னும் எத்தனையோ கோடி கோடியான சக்திகளாகத்தான் அது தன்னை அனந்த வெண்ண பேத தோற்ற மாற்றங்களாக விளக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது தயா அனுபவ விளைவின் பொருட்டு தான். ஒரு ஆன்மாவிலே தயா அனுபவ விளைவதற்காகத்தான் அந்த பொன்னம்பல ஜோதியை இப்படியெல்லாம் வெவ்வேறு கோள்களாக, வெவ்வேறு அண்டங்களாக, பண்டங்களாக, பிண்டங்களாக, உயிரின வடிவங்களாக, இதற்கு உள்ளிருக்கின்ற மனு சக்தியாக, ஆக அனைத்துமாக அந்த பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியினால் விளக்கம் செய்து கொண்டிருத்தல் அது கடவுளுக்கு இயற்கை. இது தவிர்க்க முடியாது. ஆக கடவுளுடைய உண்மையினுடைய தன்மை அதுதான் அருள். அந்த அருள் சதா காரியப்பட்டு கொண்டே இருக்கிறதால இந்த பிரபஞ்சம் விளங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு மகா காரணம் ஒன்று இருக்கிறது. ஆனால் முன்னோர்கள் புறத்திலிருந்து தான் கடவுள் உண்மையை ஆராய தொடங்கினார்கள். ஆக அவங்களுடைய இதெல்லாம்
எப்படி இருந்தது முன்பு முந்தைய ஞானிகளுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் ஆன்ம நிலைக்கு செல்லும் பொழுது இதுகாரும் எடுத்த எத்தனையோ கோடி கோடி பிறப்பில் பெற்றிருந்த இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் அவனுக்கு காட்சிக்கு வந்துருமா. அதனால தான் வள்ளல் பெருமா ஒரு மணிக்க வாசகர் வந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்றார். இப்போ நாம வந்து அந்த வரிகளை திருவாச வரிகளை படிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நாம் படிக்கிறோம். ஆனால் மாணிக்க வாசகர் நம்பிக்கையின் பேரில் படிக்கவில்லை, கற்பனையில் படிக்கவில்லை. அவர் வந்து அனுபவபூர்வமாக அந்த நிலையில் அவர் காண்கின்றார். அதே மாதிரிதான் அருணகிரிநாத பெருமானும் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். இதனால அந்த சத்திய ஞானிகள் மெய்யாகவே அனுபவத்தில் அவர்கள் காண்கின்றார்கள். அப்படி அவர்கள் காண்பது கூட திருவருளின் வந்து அருள் புரிவதனால்தான் அந்த பழைய இதெல்லாம் வந்து காட்சியாகி விடுகிறது. ஆனாலே அந்த ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆக இந்த தொடர் பிறப்பை எந்த விதத்தாலும் தவிர்க்க முடியாது. இந்த நல்வினை தீவினை அறம் பாவம் என்கின்ற கட்டை அவிழ்க்க வேண்டுமானால் இந்த பிறப்பு என்பது கூடாது. ஆக இந்த உடல் பிறப்பு வருவதற்கு காரணம் கர்மா. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த உடல் உணர்வை நான், இந்த உடம்பு தான் நான் என்கின்ற இந்த உணர்வை கடந்து, உயிர் உணர்வை கடந்து, மனநிலையெல்லாம் கடந்து, அந்த உள்ளொளியையே சர்வ சதா காலமும் நினைந்து நினைந்து இந்த புறநிலையில் அத்தனையும் மறுத்து விட்டு அதிலேயே உள்ளொடுங்கி போய்விட்டால்தான் மீண்டும் நமக்கு பிறவி ஏற்படாது என்ற முடிவு செய்தார்கள். இப்போ இந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார், இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நமக்கு தயாநிதி சுவாமி சரவணன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது ஏன் வள்ளல் பெருமான் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அற்பரும் ஜோதி, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அற்பரும் ஜோதி, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். நிறைய பாடல்கள்ல வந்து 6ஆம் திருமுறையில சமய மதங்கள்ல லட்சியம் வைக்காதீர்கள். மேட்டுக்குப்பத்துல முதலாக சன்மார்க்க கொடி ஏற்றும் போது இதைத்தான் வலியுறுத்துறார். அதாவது சைவம் வைணவம் முதலான சமயங்களில் பற்று வைக்க வேண்டாம். அதே மாதிரி வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகளில் பற்று வைக்க வேண்டாம். அதில் பற்று வைத்தால் நாம் வந்து கருணையும் சிவமே பொருள், அதில் வைத்திருக்கிற லட்சியம் போய்விடும். நமக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே லட்சியம் போய்விடும். ஆனாலே புறத்தில் உண்டாகியிருக்கின்ற இந்த சமய மதங்களில் நீங்கள் யாதொன்றிலும் லட்சியம் வைக்காதீர்கள். வேதம் ஆகமம் புராணம் இதிகாசங்கள் லட்சியம் வைக்காதீர்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே சத்திசாரம் செய்து வாருங்கள். அதான் சொல்றேன், நீங்கள் இருக்கும் போதும் படுக்கும் போதும் இவ்வண்ணமாய் நீங்கள் விசாரவசத்தோடு இருந்து வாருங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஃப்ரீடம் கொடுக்குறார். நீங்களே நினைச்சு பாருங்க. அதனால ஒரு பேப்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்றதான் வல்லார் சொல்றார். எதுக்கு நீங்க புறத்துல எனக்கு அந்த ஆகமத்துல இது இருக்கு, இந்த வேதத்துல இருக்கிறது, ஆக நம்ம எல்லாமே பேப்பர்ல இருக்குன்னு அதை டிபெண்ட் பண்ணி நீங்க பண்ணாதீங்க. உங்களுடைய மெய் உணர்வது தான் உண்மையான சபையும், அதுதான் உண்மையான மதம். உங்களுடைய உணர்வுக்குள்ள போங்க. அதனால்தான் வள்ளல் பெருமான் ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான்மனைந்த பாட்டை புடைந்தார். அவன் இறைவனே சொல்றார், பேப்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காத மகனே, நூல் அனைத்தும் சாலமன அறிக, செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க. அருள் ஒளியால் காண்கன்னா இது காட்சி அல்ல. முதல்ல அந்த அருள் ஒளியால் காண்கன்னும் பொழுது நீ அந்த அருள் ஒளியாகத்தான் உண்மையில் இருக்கின்றாய். இந்த உடம்புல முதல்ல நாம தோற்றத்தை பார்க்கிறோம். இது பூத காட்சி, இது பூதநிலை.
கரண நிலை, பிரகிருதி நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, இப்படி உள்ள போக போக 13வது நிலையில தான் உன்னுடைய ஆரம்பம், முதல் அணு இருக்குது. அதுதான் சிற்ஜோதின்றார். இந்த சிற்ஜோதின்னா சித்துன்னா அருள், ஜோதின்னா அந்த ஒரு விளக்கு. அந்த சிற்ஜோதி அப்படின்னாலும் அருட்ஜோதி அப்படின்னாலும் ஒன்று. அதனால வளர்ப்பெருமான் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுன்றார். அருட்ஜோதி அளித்தான், அருட்ஜோதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட காரணம், உண்மையிலே நாம் இந்த உடம்பில் அருட்ஜோதி அல்லது அருள் விளக்காகத்தான் இருக்கின்றோம். மனிதன் வேறு, கடவுள் வேறு என்று உண்மை இரண்டு கூறாக இல்லை. அப்படிதான் இதுகாரும் இதற்கு முன்பு இருந்த சமய மத யோக மார்க்கங்களிலே இரண்டு பொருளாக கண்டார்கள். மனிதன் வேறு, கடவுள் வேறு என்று முடிவு செய்ததே முதல் தவறு. ஏன்னா இருப்பது ஒன்று, அதுவே எல்லாமா இருக்கிறது. ஒன்றை தவிர அதற்கு அந்நியமாக வேறாக எதுவுமே இல்லை. எப்பொருளும் இல்லை, எவ்வுயிரும் இல்லை, எந்த அணு கூட இல்லை. ஆக ஒன்றே ஒன்று இருக்கிற, அதான் அன்பு சத்துவம். அதுதான் சிவம் ஒன்றே, ஒன்றே சிவம் தான், ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. ஒன்றாக காண்பதுவே காட்சி, ஒன்றென காணும் உணர்ச்சி என்றுருமோ அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றார். இறைவனும் இறைவனுடைய அருளும் தான் எல்லாமா இருக்கிறது. நம்முடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய உயிர், என்னுடைய ஆன்மா, இங்கு நான், என்னுடையது என்று சொல்லும் எல்லாமே இறைவனுடையதுதான். காரணம் இது அனுபவ வாழ்வுக்காக இறைவனே இந்த சித் விளக்க நிலையை மேற்கொண்டுள்ளார். ஆக நான் வேறு, கடவுள் வேறு என்று எண்ணியது முதல் தவறு. இரண்டாவது தவறு, முன்னோர்கள் சமய மதங்களில் செய்யப்பட்ட தவறு, அவனை சென்று அடைய வேண்டும், அவனோடு ஐக்கியமாக வேண்டும். இது இரண்டாவது தவறு. ஏன்னா இரண்டு பொருள் இல்லையே. ஒன்று இறைவன், அவன் அகநிலையில் இருக்கிறான். தன்னை கடவுளுக்கு வேறாக தேக வடிவினாகவே கண்டது இரண்டாவது தவறு. அதனால சென்று அடைய வேண்டும் அப்படின்னா நாம் இந்த கடவுளுடைய அணகநிலையாகிய இந்த உடல், மனம், உயிர், உணர்வு எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு, இதிலிருந்து விலகி சென்று ஒதுக்கிவிட்டு உள் சென்று அடைதல் என்பது தவறு. ஏன்னா அனைத்துமே இறைவனாகத்தான் இருக்கிறார். அகம் புறம் எல்லாமே இறைவன். அப்படி இறைவனே இருக்கும்போது இதையெல்லாம் பொய் என்று எப்படி சொல்வது? பொய் என்று ஒன்று இல்லை என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் இந்த பாடலை விளக்கிறார். பொய் என்று ஒன்று இறைவனுக்கு அந்நியமாக இல்லை. இந்த பைபிள்ல சொல்ற மாதிரி சாத்தான் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது அங்க பைபிள்ல சொல்லும் பொழுது இறைவன் வானத்தை படைத்தார், நல்லது என கண்டார், அப்புறம் நீரை படைத்தார், மண்ணை படைத்தார், இப்படிலாம் சொல்லிட்டே கடைசியில ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அதிலே தனது சாயையாக களிமண்ணால் ஒரு மனிதனை செய்தார். காற்றை ஊதினார், அவனுக்கு உயிர் வந்து விட்டது. அவனிலிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து அவனுக்கு துணையாக ஒன்று செய்து அவனுக்கு ஆதாம் என்றும் அந்த பெண்ணுக்கு துணையாக இருப்பதற்காக ஒரு பெண் வடிவத்தை செய்து அதுக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள். சரி, இப்படி இருக்கும்போது ஆண்டவர் தான் இருக்கிறாரு. அவர் தான் அனைத்தையும் படைத்தாரு. அவர் தான் தோட்டத்தை படைத்தாரு, தனது சாயா படைத்தாரு. அந்த தோட்டத்தில் எல்லா பழங்களையும் சாப்பிடுங்கள், ஆனால் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சுட்டிக்காட்டி, மரத்தை மட்டும் சுட்டிக்காட்டி, இதில் உள்ள கனிகளை மட்டும் சாப்பிடாதீர்கள் என்று எச்சரித்தார். சரி, அடுத்து வர்றது திடீரென்று அங்கே ஒரு சாத்தான் தோன்றி அந்த 2 பேருக்கு துர்போதனை செய்து விட்டான். அப்படின்னா அவருடைய சாம்ராஜ்யத்துல எப்படி ஒரு சாத்தான் வர முடியும்? அப்ப சாத்தான் ஒன்று இயற்கையில் கடவுளுக்கு அந்நியமான ஒரு பெரிய சக்தி
இருக்கிறது என்றால் அப்புறம் கடவுளுடைய வல்லபம் எப்படி போற்றி கொள்வதாக இருக்க முடியும்? அதனால இதெல்லாம் பொய் புனை சுருட்டு கதையாகத்தான் இருந்திருக்கிறது. இதுபோல்தான் எல்லா சமய மத புராண இதிகாசங்களிலே சில உண்மை கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பிறவைகள்லாம் நாம் அதில் அது தவறு என்பதை பொய் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இருக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா எல்லாமே அன்பு தத்துவம், அன்பு சத்துவம் தான். அவர் கண்ணியமா எதுவுமே கிடையாது அப்படின்றது அடிப்படையான ஒன்று. அதனால மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இந்த வரிகள்ல நல்லா தீர்க்கமா சொல்றார். மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி உயர்த்தகும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். எங்க பார்க்க சொல்றாரு? தனக்குள்ள பார்த்தது தான் சொல்றாரு. அதான் தனிக்கடவுள். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்றது. எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய். இது அப்படின்னா மனிதன், அது அப்படின்னா கடவுள். அப்படின்லாம் சொல்ல முடியாது. கடவுள் மனிதன்ற வார்த்தை சுத்த சன்மார்க்கத்தில் நீக்கப்படுகிறது. ஒன்றே சிவம்தான், இருப்பது ஒன்று, அதுதான் சிவம். அது கருணையும் சிவமாக இருக்கிறது. சிவம் அவனுடைய தன்மை கருணை அல்லது அருள் அல்லது தயவு. இதுதான் அவரும் அவருடைய அருளும் தான் அனைத்துமாய் உலகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இங்கு பொய் என்ற ஒன்றுக்கு இடம் இல்லை. ஆக அகம் என்றும் புறம் என்றும் நாம் கொண்டது, கருத்தில் கொண்டது தவறு. புறத்தை விடுத்து அகத்தை சென்றடைய வேண்டும், ஐக்கியமாக வேண்டும் என தவறு. ஏன்னா உண்மையை கூறு போட முடியாது. உண்மை என்பது ஒன்றுதான். இதுதான் வள்ளல் பெருமான் பல இடங்களில் சொல்றார். ஒன்றிரண்டன்னாத உண்மையில் நின்றேன். அந்த உண்மை கூறு போட முடியாதுன்னு சொல்றார். அது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் இயற்கை உண்மை ஆகிய சத்துப்பொருள். அது ஒன்னே ஒன்றுதான் இருக்கு. அதுதான் தன்னை இயற்கை விளக்கமாக இயற்கை இன்பமாக சிற்றபையிலே அது அனுபவபூர்வமாக தன்னைத்தானே அனுபவிக்கிறது. அதனால்தான் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அற்புறுகிறது. அயற்பிலான்னா ஓய்வு ஒழிவு இல்லாத விளக்கம், இயற்கை விளக்கம். ஆக இந்த வரிகளிலேயே மூன்று வந்துடுது. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இந்த ஒன்றே மூன்று நிலையில விளக்கி கொள்ளுகிறது. அதான் சத்து சித்து ஆனந்தமா இருக்கிறது. அப்படிதான் அதுதான் சிற்றபையா இருக்கு. அந்த சிற்றபை தான் ஆன்மா. அந்த ஆன்மா தான் நாமாகிய கடவுள். அந்த ஆன்மாவை கூட நான் என்று சொல்ல முடியாது. ஆக இதுக்கு முன்பு நான் என்றும் எனது என்றும் கண்டது எல்லாம் கடவுளுக்கு வேறாக கண்டதுதான். அது தவறு. உண்மையில் நான் என்பதும் எனது என்பதும் உண்மையில் அகங்காரம் மமகாரம் இல்லை. அந்த நான் என்பதும் எனது என்பதும் கடவுள் இயற்கை தனி அனுபவத்துக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு சித் விளக்க நிலை. அதனால அது கடவுளையது என்று அறிந்து நமது உடல் பொருள் ஆவிகளை ஒப்படைக்க வேண்டுமே தவிர இந்த உடலை துரத்தலோ உலக வாழ்வை துரத்தலோ மனதை அடக்குதலோ ஒடுக்குதலோ அல்லது இறக்கும்படி செய்தலோ அதுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. அந்த கருத்து தவறு. அதனால ஐக்கியம் என்பது இயற்கையில் வருவதுதான். புதிதாக ஐக்கியம் தேவையில்லை. அப்படி நினைப்பதே தவறு. புதியதாக ஒன்று இன்னொன்றோடு சேர்ந்தால் அது மறுபடியும் ஒரு காலத்தில் பிரியவே நேரும். இதுவரையில் பிரிவுபட்டிருந்த ஒன்று யோகத்தின் மூலமாக சேர்க்கப்படும் போது அது என்றைக்காவது ஒரு காலத்திலே திரும்பவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இயற்கையில் ஐக்கியம் என்பது இயற்கையாகவே இருப்பதுதான். நாம் இறைவனோடு பிரிந்திருக்கவில்லை. பிரிந்திருந்தால் தானே ஐக்கியப்படுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா வள்ளல் பெருமான் சொல்றத நமது தயாநிதி சுவாமி சரவணன் அவர்கள் நன்கு விளக்கம் செய்து கொடுக்கின்றார். அதனால்தான் வள்ளல் பெருமான் அகவல்ல பல இடங்கள்ல துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகி என் உயிர். அதாவது அனாதி காலம் தொட்டே இறைவன் நம்மோடு
உடனாய் இருக்கிறார், நாமாகவும் இருக்கிறார், தனித்தும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிரிவு என்பது இல்லையே, இயற்கை இல்லையே. இயற்கையில் உள்ளது ஐக்கிய நிலை தானே, அது இயற்கையானது. ஆக இயற்கையாக உள்ள ஒன்றை நம்ம புதிதாக ஐக்கியப்பட வேண்டும் என்று அதற்காக புறநிலைகளிலிருந்து ஒதுக்கிவிட்டு இதை மறுத்துவிட்டு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தது தவறு அப்படின்றார். அதனால் இது ஒரு விளக்கு தான். அது அகத்தில் உள்ள விளக்கு, இது புறத்தில் உள்ள விளக்கு, அவ்வளவுதான். ஆக இது ரெண்டுமே வேண்டும். அகத்தில் உள்ள விளக்கு விளங்கணும்னா புறத்தில் உள்ள இந்த தேகம் என்கின்ற விளக்கும் அவசியம். இதை அணைக்கக்கூடாது. அப்படி அணைத்து விட்டால் அதுவரையில் அந்த மெய்ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள் வாழ்க்கை அந்தியம் வரையில் அனுபவித்த அந்த சச்சிதான இன்பம் ஆனது அவர்களுடைய உடலையும் உயிரும் உணர்வும் மனமும் துண்டிக்கும் பொழுது அனுபவமும் துண்டிக்கப்படும். இதுதான் இதுவரையில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் இதுவரையில் இந்த உண்மை வெளிப்படவே இல்லை. எல்லாரும் ஜோதியில் கலந்துட்டாங்க, அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க, அந்த பரலோகத்தில் அவங்க இறைவனோடு ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்று நினைவர்கள் பின்னுள்ளவர்கள் நினைத்து கொண்டிருப்பது தவறு. அப்படி கிடையாது. இப்போ நம்ம விழித்து கொண்டிருக்கிறோம். விழிப்பு நிலையிலிருந்து உறங்க சென்று விடுகின்ற பொழுது இதுகாரும் நம் உலக வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்தும் நம்முடைய இருப்பும் அனுபவமும் உறக்கத்தில் சென்று விடும்போது இல்லாமல் போய்விடுகிறது. அனைத்தும் சூன்யமாகி விடுகிறது. நம்முடைய இருப்பையே நாம் அறிய முடியாது. நாம் உயிரோடு இருந்தாலும் மற்றவர்கள்தான் பார்த்து அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய அதை நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் இல்லாமல் போகிறேன். அப்ப விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு போகும்போது இந்த இதிலேயே அந்த உறக்கத்தில் நான் எங்கு செல்கிறேன், எப்படி செல்கிறேன், எப்படி மறைகிறேன் அது தெரியாது. ஆக அனுபவம் என்பது இல்லையானால் அங்கே இருத்தல் என்பது அனுபவப்படாது. ஆக நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல் இந்த 5 விளக்கும் நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை ஒவ்வொரு நொடியும் அந்த உணர்விலே அது பளிச்சிட்டு கொண்டே அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கு. மனம் சதா சிந்து கொண்டிருக்கு. இந்த 6 விளக்கும் லைட்டு எரிகின்ற பொழுதுதான் நம்முடைய இருப்பு நமக்கு இருப்பமாகும். ஏன்னா இருப்பையும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. அதுதான் நான் எனது என்பது. நான் எனது, இது நான் என்பது இருப்பு, எனது என்பது அனுபவம். இதை பிரிக்க முடியாது. சொற்களில்தான் நான் எனது அப்படின்னு சொல்லுகின்றோமே ஒழிய அங்கு அனுபவம் ஆன்மா என்பதே கடவுளுக்கான அனுபவ நிலையம், அது நம்முடையது அல்ல. இதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்ட வரலாறுக்கு உணர்த்துகின்ற ஒரு உன்னதமான உயர் சிறப்பு மிக்க முடிவான சுத்த சன்மார்க்க அநேக நிலை வாழ்வு. ஆக இந்த நிலையில முக்தி அடைதல் என்பது ஆரம்பத்திலேயே முதலிலேயே நாம் முக்தி நிலையில்தான் இருக்கிறோம் என்பதை சதா சத்திச்சாரம் செய்து அதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும். மற்ற சமய மத மார்க்கங்களில் எல்லாமே முக்தி என்பது வாழ்க்கை அந்தியத்தில் கிடைப்பது. அது தேகம் விடுத்தோ அல்லது ஜோதியில் கலந்தோ அல்லது ஜோதியிலே தேகத்தை மறைத்தலோ அது எப்படி வேண்டுமென இருக்கும். அது தேக அந்தியத்தில், வாழ்க்கை அந்தியத்தில் கிடைக்கப்படுது. ஆனால் சுத்த சன்மார்க்கம் முற்றிலும் மாறுபட்டது. இது சத்திச்சாரத்திலே தொடங்குகிறது. அந்த சத்திச்சாரத்திலே நாம் இறைவனோடு முக்தி நிலையில்தான் இருக்கிறோம், இரண்டற்ற நிலையில்தான் இருக்கிறோம், ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் தான் இருக்கிறோம். அதான் முக்தி என்பது நிலை முன்னுரு சாதனம் அத்தகவென அற்புதம். ஆக சத்திசாரம் என்கின்ற விசாரவசத்தால், விசாரம் என்கின்ற அதி உஷ்ணத்தால் நாம் இந்த திரையை நீக்கி கொண்டாலே, நாம் அஞ்ஞானம் என்கின்ற திரையை நீக்கி கொண்டாலே நாம் இறைவனோடு இயல்பாக ஒன்றிதான் இருக்கிறோம்,
இயற்கையிலேயே பிரிந்திருக்கவில்லை என்பதை முதலிலேயே கண்டுகொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தை முதல்லையே முக்தி நிலையில தான் அது ஆரம்பிக்குது. ஆக இந்த உண்மையை தான் அனக மார்க்கம் அப்படின்றார். இதுல உயிர், வாழ்க்கை, உடல் இதையெல்லாம் வெறுத்து ஓடுதல் கூடாது. இதுதான் அற்பெருஞ்சோதி ஆண்டவரே வரலாறு எச்சரிக்கிறார். புறப்பற்றை அகற்ற தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய், நினக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடியம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மா. புறப்பற்றை அகற்ற தொடங்காதே. முன்பு இருந்த சித்தர்கள், முனிவர்கள், சத்திய ஞானிகள், யோகிகள், முத்தர்கள் எல்லோருமே இந்த உடல் வேண்டாம், மனதை இறக்கும்படி செய்துவிட வேண்டும், புலன்களை ஒடுக்கிவிட வேண்டும், உயிர் ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே உறுத்திடவே. ஆக எல்லா மதத்திலையுமே இந்த ஒரு அகச்சமயங்கள்ல இந்த புற உலக வாழ்க்கை வெறுத்தார்கள். ஆக புறப்பற்று ஆகிய இந்த தேகம், மனம், உணர்வு இதெல்லாம் மறந்து கூட அகற்றி விடாதே. அது எல்லாமே புறத்தில் விளங்கி கொண்டிருக்கிற ஒரு இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்றி விடாதே. ஆனால் என்ன பண்ணும், இந்த தேகம்தான் நானு அப்படின்னு நினைக்க கூடாது. புறப்பற்றை அகற்ற தொடங்காது. இந்த உடலை அகற்றி விட வேண்டும், மனதை இறக்கும்படி அப்படிலாம் நினைக்காத. ஆனா அதே நேரத்துல இந்த உடம்பு தான் நானுன்னு நினைச்சிடாது. அதுக்கு பேரு புலை அகம். புலை அகம், புலை அக பற்றறுப்பாய், பற்று அறுத்தாய். புலைன்னா புலால் உடம்பு, அகம்னா ஆன்மா. அதாவது தேகமே நான் என்ற அஞ்ஞானத்திலிருந்து நீ விடுபடுவாய். நீ விடுபட்டு விட்டாய், உனக்கு இறப்பற்றது. அப்ப இந்த தேகமே அசுத்த, இதுல தேகத்தில் அசுத்த கூறுகள் 7 தாதுக்களால் ஆனது. இதெல்லாம் நீங்கிட்டு அது சுத்த ஒளி உடம்பாக மாறி என்றும் நிலை கொண்டு விடும். அதனால இந்த பொய் விளக்கும் மெய் விளக்காக மாற்றிக்கொள்வதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஆண்டவர் செய்துள்ள அருள் ஆணையாகும். இதற்காகவே ஒவ்வொரு ஆன்மாவும் அனாதி தொட்டு அந்த பிறப்பு இறப்பு என்கின்ற நெடும் பயணத்தில் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இத்தனை கோடி பிறவிகள்ல, இத்தனை கோடி காலமாக எத்தனையோ கோடி கோடி உருவத்தை ஏற்று ஏற்று விடுத்து வந்த ஆன்மா இப்பொழுது உருவமே இல்லாமல் இருப்பதற்காக அல்ல, இந்த கடைசியில் இந்த உருவத்தை நித்தியமாக்கி கொள்ள வேண்டும், இந்த பொய்யை மெய்யாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் சரவணானந்த சுவாமிகள் சொல்லும் போது, இந்த பொய்யான உடலுக்கு கூட மெய் என்று ஒரு பெயர் உண்டு. மெய்யே மெய்யாகி அப்படின்னும் போது மெய் என்றாலும் உண்மை என்றாலும் சத்தியம் என்றாலும் கடவுளுடைய அகநிலை தான் குறிக்கிறது. அந்த அகநிலையிலிருந்து விரிந்து புறத்தில் விளங்குவதுதான் இந்த உடல். இதுக்கு பொய் என்று பெயர் வைத்தார்கள் முன்னோர்கள். ஆனால் இது பொய் அல்ல, மெய்யினுடைய புறத்தோற்றம், தோற்ற விளக்கம். அதனால பொய் என்ற வார்த்தையிலே சுத்த சன்மார்க்க அகராதியிலிருந்து நீக்கப்படுகிறது. இந்த பொய் விளக்கும் மெய் விளக்காக மாற்றணும். ஏன்னா மெய்யினுடைய கடைநிலை தோற்றம் தான் இந்த உடல். அதனால் இதை பொய் என்று சொல்லக்கூடாது. இதுவும் மெய்யோடு எப்போதும் விளங்கி கொண்டிருக்கும். இது ஒரு பாசநிலை, இது கடவுளுடையது தான். இந்த பாசமாகிய உடலை நித்தியமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாசம் கூட கடவுளுக்கு அந்நியமானது அல்ல. அதனால்தான் முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த 3 ஒன்றாய் விடிந்ததென்ன வெண்ணிலாவே. பதி, பசு, பாசம். கடவுள், ஆன்மா, உலகம். கடவுள், உயிர்கள், உலகம். இந்த உலகத்தினுடைய ஒரு கூறாகத்தான், சிற்பிரபஞ்சமாகத்தான் இந்த உடல் விளங்குகிறது. இந்த பாசம் ஆகிய ஜடப்பொருள் என்ன என்றால், இது அகத்தை விளங்கின அற்பெருஞ்சோதியினுடைய புற தோற்ற நிலைதான். இதை இதனுடைய அசுத்தங்களை நீக்கிக் கொண்டு அதை சுத்த ஒளியுடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்க ஏற்பாடு ஆகும். ஆக இதற்கு புறத்தில் ஒரு சான்றாகத்தான் வள்ளல் பெருமான் கருங்குழியிலே 9 ஆண்டு காலம்
ரெட்டியார் இல்லத்திலே தங்கியிருந்தார். வள்ளல் பெருமான் தங்குவதற்கு தனி அறை ஒன்று அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த அவருக்கு வழங்கப்பட்ட தனி அறையில்தான் இரவு முழுதும் கடவுளோடு ஒன்றி இருந்தபடி வள்ளல் பெருமான் சாத்திய நிலையில் இருந்து கொண்டே புறத்தில் திருவருட்பாவை எழுதி கொண்டிருந்தார்கள். ஒருமுறை அந்த வீட்டில் உள்ள அனைவருமே வேறொரு ஊருக்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்காக, சுப நிகழ்ச்சிக்காக வெளியில் சென்று விட்டிருந்தார்கள். வள்ளல் பெருமானுக்கு என்ன தேவை என்று அவரே சொல்லிவிட்டார். அவருக்கு உணவு தேவைப்படவில்லை. ஒரு சொம்பிலே நீரும் தண்ணீரும், இன்னொரு சொம்பிலே விளக்கு ஏற்றுவதற்கான எண்ணெயும் வைத்து விடுவார்கள். இது குறையும் போது அதை நிரப்பி வைத்து விடுவார்கள். இவர்கள் அவசரமாக ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்று விடும் பொழுது வள்ளல் பெருமான் தங்கியிருந்த அறையில் அந்த செம்பிலே நீர் மட்டும் இருந்தது. விளக்கு இருக்கு, எண்ணெய் ஊற்றுகின்ற வேண்டும், எண்ணெய் இல்லை. அதை நிரப்பி வைக்க மறந்து விட்டார்கள். மறுநாள் அன்று இரவு அந்த சுப நிகழ்ச்சின்ற வீட்டிலே அந்த அம்மையார் நினைத்து கொண்டார்கள், ஐயோ சாமிக்கு எண்ணெய் நிரப்பி வைக்க மறந்து விட்டோமே என்று. மறுநாள் பகலில் அவசரமாக ஓடி வந்து அதை பார்த்தால் எண்ணெயே இல்லை. அப்புறம் சுவாமிகள் கிட்ட மன்னிப்பு கோரினார்கள், சுவாமி மறந்து விட்டோம் என்று. அதற்கு சுவாமிகள் சொன்னார், அப்படியா, இரவு முழுதும் அந்த இதெல்லாம் தண்ணீர் அதை ஊற்றினேனே. இல்லை சுவாமி, அது தண்ணீர் தானே இருக்கு. அப்படியா? சுவாமிகள் தெரியாதது போல் சொல்லுகின்றார்கள். அப்படியா, தண்ணீரில் அப்போ இரவு முழுதும் தண்ணீரில் தான் விளக்கு எரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த ரெட்டியாருடைய துணைவியார் குடும்பத்தில் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டு வாயடைத்து நின்றார்கள். ஆக இது ஒரு புறச்சான்று. அத்தண்ணீரிலேயே அன்று இரவு முழுதும் விளக்கு எரியும்படி செய்து விட்டார் ஆண்டவர். அது வள்ளல் பெருமானுக்கு தெரியாது இருந்திருக்க முடியாது. நமக்கு அப்படியெல்லாம் நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, இந்த தண்ணீர் அப்படின்றதே இந்த உடம்பு மண்கூறு என்றாலும் இதில் தண்ணீர் தான் அதிகமாக இருக்கு. ஆக இந்த தண்ணீரால் ஆன இந்த உடம்பு கூட அந்த நெய்விளக்கு போல எரியும், இதுவும் மெய்விளக்கு ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு புறச்சான்று. அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் விளக்கமாக இந்த பொய் விளக்காகிய இந்த உடம்பும் மெய்யோடு சேர்ந்து மெய்விளக்காக நித்தியமாக விளங்க நேரிட்டது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, இதுதான் உண்மையான முக்தி. ஆக சித்தியோடு கூடிய முக்தி, சர்வ வல்லமையும் ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிறதாகவும் அந்த சர்வ சித்தியோடு கூடிய முக்தி தான் நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழ்விட்டோம். இதுதான் வள்ளல் பெருமான் சாகாத்தலை வேகக்கால் போகாப்புடல். இப்போ இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆறு, அப்புறம் நீர்வீழ்ச்சி, இதில் எல்லாமே தண்ணீர் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். கடல்லையாவது நிலையாக இருக்கான்னா இருக்காது. வெயில் காயும் போது அது நீராவியாக மாறி இது சதா அந்த நீரானது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நீராவியாகி மேலே கலந்து மறுபடியும் காற்றினுடைய அது ஒரு கலையினால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மழையாக பொழிஞ்சு திருப்பி பூமிக்கு அது நீர் ஓடிக்கிட்டே தான் இப்படி நீரோட்டமே இருக்கும். ஆக இந்த உடம்பு இவ்வளவு காலம் நீங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இந்த பொய் விளக்கு இனி நீங்காதபடி மெய் விளக்காக ஆக்கி கொண்ட காரணத்தினால் இது போகாப்புணல் அப்படின்னு சொல்றார். இதுதான் போகாப்புணலுடைய தத்துவம். ஆக இந்த பாடல்ல மெய் என்று பொய் என்று ஒன்று கிடையாது, இருப்பது மெய்தான். அது அகத்திலே அருளாகவும் புறத்திலே தோற்றமாகிய பொருளாகவும் இருக்கிறது. அது இறைவனுடைய உண்மை விளக்க நிலை. அதனால முந்தைய மார்க்கங்கள் லட்சியம் வைக்க வேண்டாம், இந்த உடலை நாம் நித்தியமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நன்றிங்க ஐயா. தயவு. வந்தனம்.